5, 6 ஜென்ரேட்டர் பர்ன் ஆகும் வெளியில். அண்ணும்போது ரஜினி சார் அந்த ட்ரெஸ்ஸு மேக்கப்போட வந்துட்டு அப்படி நிற்கிறார். அப்படி நிற்கும் போதே முழுது கிளாப்ஸு. அப்படியே அந்த ஸ்டைலை பார்க்கும்போது ஸ்டைல் அந்த அங்கே இப்போ வந்து அங்கே இருக்கிற வர 60 இன்னும் டான்ஸர்ஸ் 60-70 பேர் அவர் பார்த்துட்டு அந்த ஸ்டைல் அந்த ஆக்டிவேஷன் தான் அந்த கடவுள் அவருக்கு எப்படி தான் அவருக்கு அந்த கடவுள் வச்சுருக்காரு தெரியல. அதனால அவரோட சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டத்துக்கும் வந்திருக்காரு அவர். அதனால தான் சார் அவர் இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். ஒரே சூப்பர் ஸ்டார் அது ரஜினி சார் மட்டும்தான். இந்தியாவில் ஒரே சூப்பர் ஸ்டார். ஸோ இதெல்லாம் கேட்கும்போதே நான் கேட்கும்போதே இவ்வளோ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நின்று அதெல்லாம் பார்த்து ரசித்து அப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக பொறாமையாக தான் இருக்குது. ஆனாலும் அதிர்ஷ்டம் தான் சார். அந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு வருத்தம். அதை கடவுளுக்கு நன்றி தெரியப்படுத்தணும். ஆனாலும் உங்கள் மூலிமா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் இவரை பற்றி கேட்காம போயிட்டேன்னா இன்டர்வியூவே வந்து கம்ப்ளீட் ஆகாது. அமிதாப் பச்சன் சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். அவருமா பச்சன் சாருமா அவர் ஸ்டார், பாம்பே ஸ்டார். ஆமாம், பச்சன். மிருதுதாத்தா ஒரு சாங்கு, வெரி குட் சாங்கு. அதில் வந்து டாலர் மெஹந்தி அவர் பெரிய சிங்கர். அவரும் அந்த படத்தில் நடிக்கிறாரு. கருதி ரபு ரபு கருதி ஏமே கருதி மஸ்தி படி ராத்து ஹே அந்த ஒரு சாங்கு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங். அந்த சாங் இந்தியா முழுக்க ஏன் அது எதுக்கு மேம் உங்களுக்கு சொல்லப்போனால், நான் வந்து இதுக்கு போகிறேன். நான் ஏத்தியே அழகித்தியே என்னை வாட்டிக்கிறாயே மலேசியா மின்னலை படத்துக்கு போகும்போது ஏத்தியே மின்னலைக்கு வந்து மாதவன் சார் அண்டு ரீமா சேன் அண்டு கௌதம் சார் டைரக்டர். அதுக்கு நான் போகிறேன், அசிஸ்டண்ட்டாக நான் போகும்போது எனக்கு வந்து செக் பண்ணுற இன்விடேஷனில் எனக்கு நிப்பாடி வச்சுட்டாங்க. நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் வந்து ஷூட்டிங்கில் இருக்கேன். ஷூட்டிங்கன்னா எந்த ஷூட்டிங்கானாரு? இல்லை ஃபிலிம் ஷூட் சொல்லுங்கள், ஷூட்டிங்குன்னு சொல்லாதீங்க. ஷூட்டிங்குன்னா அது வேறு மீனிங் வந்துடும். அதனால் நீங்கள் ஃபிலிம் ஷூட்டு டெக்னீஷியன்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே, என்ன உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னாங்க. கட் பண்ணி பார்த்தா எல்லோரும் ஃபோட்டோ ஆல்பம் எல்லாம் காமிச்ச பிறகு அங்கே ரஜினி சாருக்கும் ரஜினி ஆனார், கமல் சார் பச்சன் சார் ஓகே. பச்சன் சார் பார்த்தோன்னே ஓகே பண்ணிட்டாங்க. அவர் கூட நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த பச்சன் சார் பார்த்த உடனே அந்த அளவுக்கும் பச்சன் சாரோட எல்லாமே நீங்கள் நியூசிலாண்டில் போய் காமிச்சாலும் சரி, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் காமிச்சாலும் சரி, சுவிட்சர்லாண்டில் போய் காமிச்சாலும் சரி, பச்சன் சார் ரஜினி சார்னா கமல் சார்னா தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்க எல்லாருமே. சார் நான் இப்போ டக்குன்னு வந்து சில பேர் சொல்லுவேன். அவங்க பேரை கேட்டது உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயத்த சொல்லணும். அவங்க கிட்ட இருந்து பிடிச்ச ஒரு விஷயத்த அந்த மாதிரி சொல்லலாம். பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் டப்புன்னு. ஓகேவா? விஜய் சார் இஸ் நம்பர் 1 டான்சர். டான்ஸ் அவங்க கிட்ட சூப்பர் டான்ஸ். அஜித் சார் இஸ் a very good character. இஸ் a good friendship. அமிதாப் பச்சன் இஸ் a very hard personality. ரஜினி சார் இஸ் a legend to star. கமல்ஹாசன் சார் அவரோட ரசிகன். சிவாஜி சார் மேடம் அவர் கால் தொட்டு வணங்கணும் மேடம். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ஐயோ காட் அப்பா எம்ஜிஆர் ஐயா வந்து நல்லதை நாடு கேட்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐயா வந்து ஆனால் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடச்சிருக்கேன். அவர் மேடம் ஐயா ராமச்சந்திரன் ஐயா எம்ஜிஆருடைய ரசிகர்கள். அதில் ஒரு ரசிகன், நான் ஒரு ரசிகன். சொல்லும் போதே உங்கள் புன்னகையிலே எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் எனக்கு. ஆமாம், நம்ம தமிழ்நாட்டுடைய அயன் லேடி அம்மா ஜெயலலிதா. அம்மா மேம், அம்மாவது வந்து மேம் ஜே ஃபிலிம் சிட்டி ஓப்பனிங் எனக்கு அவங்கள. அப்புறமா தம்பிதுரை சார் எஜுகேஷன் மினிஸ்டர் தம்பிதுரை சார் நேரு ஸ்டேடியம், அதுவும் அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அப்புறமா 110 திட்டங்களுக்கும் அதுக்கு கொரியோகிராஃபர் சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. 234 தொகுதி. இது எல்லாத்துலேயும் புரட்சி தலைவி அம்மா ஜெயிப்பது உறுதி அந்த பாடலுக்கும் தேவசார் இசை, அந்த இசைக்கும் டான்ஸ் டைரக்டராக வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அதிர்ஷ்டம். அதே மாதிரி அம்மாவை வந்து நான் நேரடியாக பார்க்கும்போது அவங்கள வந்து அந்த பார்வை பார்க்கும்போது என் 2 கண்ணில் வந்து சிங்கம் வர மாதிரி தான் தெரிஞ்சிச்சே தவிர ஒரு மினிஸ்டர் வர மாதிரி அந்த அம்மா நட அந்த மோட வர்றது வந்து எனக்கு ஒரு சிங்கம் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. அம்மா ஜெயலலிதா அம்மா. விஜயகாந்த் சார் வந்து கேப்டன், எங்கள் குலதெய்வம். எனக்கு என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. எனக்கு கேப்டன் ஐயா வந்து ரொம்ப கேப்டன் ஐயானால தான் நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்.
ஆமாம், எங்களோட ஒரு குலதெய்வம் மாதிரி கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அவர் மாதிரி மேடம், ஐயோ மை காட், சாப்பாடு. ரெண்டாவது ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் ஐயா சாப்பாடு விஷயம்ல, ரெண்டாவது விஜயகாந்த் சார் தான் சொல்லலாம். ஆமாம், அவர் வந்து சாப்பாடு கரெக்டாக இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். சாப்பாடு முக்கியமாக போடுங்க அவருக்கு. எல்லாருக்குமே சாப்பாடு கரெக்டாக இருக்கணும். அவங்க டெக்னீஷியன் சாப்பிட்ற சாப்பாடு தான் எனக்கு வேணும்னு சொல்லுவார். அவர் டெக்னீஷியன் கூட வந்தால் உட்காந்து சாப்பிடுவார். ரஜினி சார் சரி, விஜயகாந்த் சார் சரி. இது வரைக்கும் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நான் ரஜினி சார் எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்ருக்காரு. ஆமாம். சார் அவருடைய இறப்புங்கிறது எவ்வளோ கஷ்டம்? இறப்பு வந்து ஆமாம், ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அது ரொம்ப நானே அழுதுட்டேன். நானும் ரொம்ப அழுதுட்டேன். நம்ம வீட்டில் ஒருத்தர் போன மாதிரி தான் நமக்கு இருந்ததில்ல. குமார் அவர்கிட்ட மேனேஜரு, அவரும் சரி இருக்கட்டும் மாஸ்டர் சொல்லி அவரு ரொம்ப வருத்தப்பட்டோம் எல்லாருமே. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போன போல தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. எனக்கு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் சார் எல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பார்வையின் மறுபக்கமில் எனக்கு கதாநாயகன் அவர் தான். அவரோட இடத்துல சின்ன விஜயகாந்த் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததே அவர் தான். மீனா, நானும் மீனாலாம் நினச்சி பார்க்க முடியுதா? எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் மீனா. 7 லாங்குவேஜ் பண்ணியிருக்காங்க மீனா. அது நினச்சி பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு என் கூட தான் நடிக்கிறாங்க. அப்புறமா தான் அன்புள்ள ரஜினிகாந்த் படம். சார் இப்போது சினிமாவில் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டீங்க, நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு இடத்துக்கு நான் போகணும், என்னோட ஃப்யூச்சர் கோல் வந்து சினிமாவில் இதுதான் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? நம்ம நினைக்கிறது வந்து நம்ம நினைப்போம். நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கடவுள் வந்து நம்மக்கிட்ட தொழில் இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட பிஹேவிங்ஸ் இருந்தாலும் சரி, டைம்ன்றது ஒன்று வரணும். அந்த டைம் வந்துச்சுன்னா அந்த அஜித் சார் கூப்பிடுவார், அந்த விஜய் சார் கூப்பிடுவார், ரஜினி சார் கூப்பிடுவார், பச்சன் சாரும் கூப்பிடுவார். சார் சூப்பராக ஒரு பதில் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க சார். சார் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணுன்ட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் இப்போது பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட், ரிலீஸ் ஆக போகிற ப்ராஜெக்ட் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போது நான் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து சேத்தில் பூத்த செந்தாமரை, திரு பாலசுப்ரமணியன் சார் இயக்கம். சேத்தில் பூத்த செந்தாமரை அழகான ஒரு சப்ஜெக்ட்டு, சூப்பர் சப்ஜெக்ட். இப்போது நீங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அறம் செய் திரு ஸ்ரீகாந்த் தேவா சார் இசை, பியூட்டிஃபுல் சாங்ஸ். அதே மாதிரி திரு சங்கர் கணேஷ் சாரோட மகன் ஸ்ரீ நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து ஈடாட்டம். அந்த படத்துக்கு நான் தான் டான்ஸ் டைரக்டர். இப்போது நம்ம திரு பாரதி மோகன் சார் அவர்கள், அவர் ஆல்ரெடியா ராமராஜன் சார் அறிமுகம் பண்ணவர் இயக்குனர் திரு பாரதி மோகன் சார் அவர்கள். படம் பேர் ரயிலுக்கு நேரமாச்சு. ஓகே, அந்த ரயிலுக்கு நேரமாச்சு இயக்குனர். அண்டு நெக்ஸ்ட் தொட்டில் சபதம் பண்ண இயக்குனர். அதே மாதிரி சின்ன கால பண்ண இயக்குனர். இப்போது லாஸ்ட் வந்து திரு சன் ஆஃப் காளிங்கராயர்னு ஒரு படம் இயக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நான் தான் டான்ஸ் டைரக்டர். அதே மாதிரி ஆர் பாலு சார், அவர் கூட நான் வேலை செஞ்சுருக்கேன். எல்லாமே அண்ணா நகர், அண்டாலு, ஐநாவரம், கோபால், ஐசிஎஃப்ல எடுக்கிறாள் தண்டால், அந்த சாங்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கனால திரு ஆர் பால் சார் அவர்கள் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த படம் நான் தான் டான்ஸ் மாஸ்டர். இருக்குது, நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கலைஞர் ஐயாவது வரலாறு நான் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க பொருள்காட்சி ஐயோட எஜுமிஷனில் வாழும் வரலாறு என்றும் நீ வாழும் வரலாறு ஐயா கலைஞர் ஐயாவது நான் தான் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார், அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ரொம்ப பிஸியாகவே இருக்கீங்க. உங்களோட டைமை வந்து எங்களுக்காக இவ்வளோ நேரம் கொடுத்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த இன்டர்வியூ பத்தாது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்குது. ஆனாலும் எங்களுக்காக உங்களோட டைமை ஒதுக்கி இவ்வளோ நேரம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம், உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. தரமாக இந்த இன்டர்வியூ இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். இதை பார்க்குற நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளுக்கும் வேற ஒரு கெஸ்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Darshini signing off. Tata, bye.